அவர் வாங்கின வாக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு தானே, அது எப்படி திமுகவுக்கு கெயினாக மாறும் சார்? திமுக எதிர்ப்பு வாக்கு அதிமுகவுக்கும் எதிர்ப்பு வாக்கு, அதில் மறுக்க வரலனா. கமலஹாசன் மேலே பற்றுதல் கொண்ட வாக்கு, திமுகவுக்கும் எதிரான வாக்கு, அதிமுகவும் எதிரான வாக்கு, இதில் மாற்றமே இல்லை. பட் கமலஹாசன் மேலே பற்றுதல் கொண்ட வாக்கு. இன்னைக்கு கமலஹாசன் திமுக ராஜ்யசபா கொடுத்துருக்கும் போது அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதும் அவர் காஸ்ட் இதுக்கெல்லாம் இதாக உள்ளவர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. மிகப்பெரிய கலைஞன், அது எத்தனை மிக கூட போட்டுக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. பட்டு அவர் இல்லைன்னாலும் நேட்டிவ் இந்தியாவில் ஒன் கனாட் ரைஸ் ஃப்ரம் ஹிஸ் காஸ்ட், அவருக்கு ஜாதி இருக்கத்தானே செய்யுது. நீ இல்லைன்னு சொன்னாலும் மற்றவங்க ஒன்று ஒரு ஜாதியில் சொல்லத்தானே செய்வான். அப்போ அந்த இடத்துக்குள்ளே கமலஹாசன் பிராமணர்னு பார்க்காம கமலஹாசனுக்கும் ரிவார்ட் பண்ணாங்கன்னு கமலஹாசனுக்கு வாக்களித்த பிராமணர்கள் புறமொழியாளர்கள் வந்து ஓகே ஸ்டாலின் ரிவார்ட் பண்ணிட்டாரு, அப்போ அவர் மேலே பற்றுதல் உள்ள வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனால் அவர் பிரச்சாரத்தின் மூலமாக திமுக கொண்டு வர முடியும். சார், இன்னொரு பக்கெட்டு பார்த்துக்கிட்டா ஒரு பிராமணரை வந்து திமுக என்னன்னு பண்ணிட்டு அந்த அதிருப்தி கிரியேட் ஆகாதா? ஏன்னா இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல. அது நீங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனையோ பிராமணர்கள் வந்திருக்காங்க. ரங்கராஜன், டி.கே. ரங்கராஜன் திமுக கூட்டணிலாம் இருந்து 10% இடஒதுக்கீடை சரின்னாரு. கனிமொழியை என்ன அநியாயம்னு சொல்ல, அது கூட ஸ்பான்டேனியஸாக பார்த்துருப்போம் நம்ம. அப்போ அது சிபிஎம்மில் ஒரு பிராமின்னு சொல்லும்போது அது கொடுத்தானே தீரணும்.